ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சைடில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரையும் alightmotion அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் 1:1 ரேஷியோவில் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறீங்களோ அதை செட் பண்ணிங்க. நான் என்னோடய பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டா நம்மளோட இமேஜ் நம்மளோட ரேஷியோ அளவுக்கு வந்துடும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இமேஜை செட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இப்போ ஆடியோ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு சாங் இருக்குது, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஆடியோவை. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 27 செகண்டுக்கு இந்த ஆடியோ இருக்குது. அந்தளவுக்கு அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். அதனால் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணால் அந்த டைம் டியூரேஷன்ஸுக்கு நமக்கு இந்த இமேஜ் வந்துடும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒப்பாசிட்டியை சரி அது ஒன்றும் பண்ண வேண்டாம். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் பண்ணுங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இதில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதில் ஃப்ளிக்கர் இதை செலக்ட் பண்ணிங்க. இதில் ஃப்ரீக்வன்சி வேல்யூ 1 சம்திங் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் உங்கள் இமேஜுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிங்க. என்னோடய இமேஜுக்கு இந்த அளவுக்கு 30.3 வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு வெளில வந்துக்கிறேன். வெளில ப்ளே பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இப்படி தான் நம்ம லைட்டாக பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் மாறி மாறி பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டோட லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் என்னோடய பாட்டோட லிரிக்ஸை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு ப்ளஸ் என்ன ரேஷியோ இமேஜ் ஃபாண்ட்டோட சைஸு கலர் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க. 40 வச்சுக்கோங்க. 48 கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு ஆடியோட டைம் டியூரேஷன் அளவுக்கு வேணுங்கிறதுக்கு லாஸ்ட் எண்டுக்கு போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் அந்த மாதிரி வரும். இதில் இப்போ பிளிங்க் ஆகுதுலையா, அந்த கிளிக் பண்ணால் நம்மளோட ஆடியோ அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி ஃபஸ்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் கொஞ்சம் நகர்த்தி வைங்க அந்த இதை. அப்போ தான் நமக்கு அடுத்த டெக்ஸ்ட் அது மேலேயே விசிபிள் ஆகாமல் இருக்கும். அதனால் அடுத்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட். அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுத்த உள்ள லிரிக்ஸை கொஞ்சம் நகர்த்தி வைங்க. ஏன்னா அடுத்தடுத்த லிரிக்ஸ் மேலே விசிபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்படி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் உங்கள் லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல முடியுதுன்ட்டு. இப்போ எஃபெக்ட் போயிடலாம். ரெண்டாவது லிரிக்ஸு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ எஃபெக்ட் கொடுக்க எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. இதில் ஸ்கேல் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. எண்டில் உள்ள கீ ஃப்ரேமுக்கு -1 வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் வேல்யூ +10 செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் வேல்யூ மட்டும் 10, எண்டில் உள்ள கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து -1. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. இப்போது 10 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில கொண்டு வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்து 2 ஏரோவுக்கும் சென்டருக்கு கொண்டு வாங்க. சென்டர் சார் ஏதோ கொஞ்சம் நகர்த்தினீங்கன்னா பரவாயில்ல. அப்போ தான் நம்ம ஆங்கிள் வேல்யூ கூட அப்புறமா செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து லைட்டாக நகர்த்திட்டோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் இப்படி கீழே இந்த மாதிரி கர்வை செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில. அடுத்தது வந்து அடுத்த கீ ஃப்ரேம் கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த சென்டர் இந்த கீ ஃப்ரேம்கிட்ட வந்து மறுபடியும் கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கர்வ் செட் பண்ணுறோன்னா அதேமாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சுது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இப்போ ஆங்கிள் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஆங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், ரெண்டாவது ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே இன்னொரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்காங்க போயிட்டு. இப்போது வந்து இதில் வந்து -20 கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் -20 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா மறுபடியும் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் வந்து எட்ஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துடுங்க. அதில் வந்து க்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் அதோட வேல்யூ வந்து 30 செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து உள்ளது ஆல்ஃபா வேல்யூ வந்து 60. ரேடியஸ் வேல்யூ வந்து 30யும் ஆல்ஃபா வேல்யூ வந்து 60யும் செட் பண்ணிக்கங்க. ஆல்ஃபா வேல்யூ 60 கொடுத்துட்டு கீழே உள்ள அந்த ஹார்னஸ் வேல்யூ வந்து 40 கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 40 கொடுத்துக்கோங்க. 40 கொடுத்துட்டு கீழே உள்ள கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிங்க. நான் ரெட் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் போய்ட்டு அதில் க்ளோவில் போய்ட்டு மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. கீழே ஒன்று வந்துடும் இல்லையா, லாஸ்ட்டு க்ளூ உள்ளது ஆல்ஃபா வேல்யூ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சைடில் உள்ள பிக்சரில் தெரியும் கம்மியாகிறது. இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கம்மியாகும். முதல்ல ரொம்ப டார்க்காக இருக்கும், இப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது அப்போ இந்த 3 எஃபெக்ட்டும் காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸுக்கு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எல்லா லிரிக்ஸுக்குமே இந்த மாதிரியான எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிவிட்டு அந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸ் கொடுத்தோம்னா பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோம் வந்துடும். இப்போ மேலே உள்ள அந்த ஏரோ சிம்பிள் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. நம்மளோட வீடியோ ரெண்டர் ஆகி நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.